வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். நம்ம ஐபிஎல் டீமோட ப்ரிவியூ ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மும்பை இந்தியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன். ஆப்வியஸ்லி வந்துட்டு எப்படி வேர்ல்டு கிரிக்கெட் பொறுத்தவரையும் ஆஸ்திரேலியா ஆண்ட பரம்பரையா இருக்காங்களோ அதே மாதிரி ஐபிஎல் பொறுத்தவரையும் மும்பையும் அந்த மாதிரி தான். அது நம்ம என்னதான் ட்ரோல்ஸ் என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த டைமும் ஒரு கடப்பாறை சைடாக தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்கான இந்தியன் கோர்லாம் இருக்கு. இந்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிள் பிளேயிங் லெவன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஹோம் அண்ட் அவே கண்டிஷன், பெஞ்ச் ஸ்ட்ரென்த், அப்புறம் ரேட்டிங் அண்ட் பிளே ஆஃப் சான்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். To start with ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் or வில் ஜாக்ஸ் along with சூரியகுமார் யாதவ், இதான் டாப் 3. இப்போ ரோஹித், ரிக்கல்டன், சூர்யா டாப் செமையா இருக்கு ப்ரோ. சீரியஸா ரிக்கல்டன், ஜாக்ஸ் யார் விளையாண்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐபிஎல்ல வந்து ஒரு 5-6 இயர்ஸாவே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட ரோஹித் சர்மா இஸ் அ பிக் நேம். ஆப்வியஸ்லி வினோ அவரால் எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் பவர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா 1 or 2 மேட்சஸ் தனியாக ஜெயிச்சு கொடுத்துருவாரு சிங்கிள் ஹேண்டட்லி. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர். அலாங் வித் ரியான் ரிக்கல்டன் ஆர் வில் ஜாக்ஸ் யார் விளையாண்டாலுமே ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க எல்லாருமே. நானும் அப்படிதான் ரேட் பண்றேன். ஏன்னா ரிக்கல்டனுமே வந்து வி சா கிளிம்சஸ் ஆஃப் ரிக்கல்டன். சாம்பியன்ஸ் ஆஃப்லயுமே சூப்பரா ஆடினாரு. அதே மாதிரி டிகாக நிறைய ரெசம்பிள் பண்றாரு. அதுவும் ஒரு நல்ல பிரைம்ல இருக்காரு. என்னோட ஒப்பீனியன்ல எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸோட ரிக்கல்டன் தான் போவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் டாப் ஆர்டர்லயே வந்தது. அது அப்படியே குவிண்டன் டிகாக் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றாரு. ஆல்ரெடி வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சக்சஸ் இருந்திருக்கு. ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக்கும் ஆடும்போது ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எல்லாமே பக்காவா வந்திருக்கு. அதை அப்படியே இப்போ ரிப்ளிகேட் பண்ற மாதிரி ரோஹித் சர்மா ரிக்கல்டன் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஸோ ரிக்கல்டன் வந்து இன்டர்நேஷனலி ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் வில் ஜாக்ஸுக்கு தான் அந்த ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐபிஎல் என்வரான்மெண்ட்ல எப்படி ஆனுங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம எடுத்திருக்க பிளேயிங் லெவன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரண் சர்மா, அதுக்கப்புறம் சாண்ட்னர்னு 2 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பவுல் ஆஃப் ஸ்பின்? ஸோ அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது. திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு, அன்ஸ்டாப்பபிளா இருக்காருன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா தேவை. அந்த ஆப்ஷனையும் வில் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தரதால ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வில் ஜாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்துட்டு அவர் ஐபிஎல்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி அவரை ஏன் விட்டாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கூட ராபின் மின்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து கன்ஃபார்ம் தேவை. மேபி ஒரு லக்னோ மாதிரி டீம்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர் ஹெவியா இருக்காங்க. ஸோ சில டீம்ஸ் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங்கா போகும்போது நீங்க யாரை வந்து ஆஃப் ஸ்பின் போட வைப்பீங்க? வெரி குட் பாயிண்ட் ப்ரோ, வெரி வேலிட் பாயிண்ட் அவர் சொன்னது. கண்டிப்பா அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா that's a very clear thing what he said. ராபின் மின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கேமியோ வேணா எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. டொமஸ்டிக்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் காமியோ அந்த ஒரு கேமியோ தான் ஆடினாரு. பெருசா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த ஸ்பெசிபிக் ரோலுக்கு அது போதும்ல ப்ரோ. அவர் ஃபினிஷரா வராரா அந்த ரோலுக்கு அது போதும்ல. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல விளையாடுவாரு. அப்படி நல்லா இல்லைன்னா அவருக்கு தான் போவாங்க. என்னை பொறுத்தவரை இந்த மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட் கேமியோ தான் தேவை. ஏன்னா ராபின் மின்ஸ்ன்னு ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா அவர் நீங்க எங்க ஆட வைப்பீங்க? நீங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி எல்லாம் இறங்கி அவரை கன்சல்டேட் பண்ணி ஆட சொல்ல போறீங்களா? இல்ல, அவர் எப்படியுமே நீங்க கீழே தான் ஆட போறீங்க. சரி, கீழே ஆடினா வந்தோன்னா ஒரு ஷார்ட் கேமியோ தான் மும்பை இந்தியன்ஸ்க்கும் தேவை. ஸோ அந்த ரோலுக்கு வந்து அவர் பக்காவா சூட் ஆகுறாரு. இப்போ ரிக்கல்டன் போயிட்டாருன்னா இப்போ இந்த பிளேயிங் லெவல்ல ரிக்கல்டனை தூக்கிட்டா அங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். திலக் மட்டும்தான் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். இல்ல, வில் ஜாக்ஸ் வந்து ஆக்ஷன்ல எடுத்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் வந்து போய் கையெல்லாம் கொடுத்தாரு. ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வில் ஜாக்ஸ் ஆடலன்னா அதுல யூஸே கிடையாது. அதான் மும்பை இந்தியன்ஸ்ல மிடில் லெஃப்ட் ஹேண்டர் இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஆனா திலக் வர்மா வந்துட்டு அவரோட விக்கெட்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் ஈஸியா எங்கேயுமே கொடுத்ததே கிடையாது. எங்கெங்க தேவையோ அவர் வந்து லூஸ் பாலை மட்டும்தான் ஹிட் பண்ணுவாரு. ஹிட் பண்றதுமே வந்து அவர் வந்து எந்த இடத்துல கேப் இருக்கு எல்லாம் பார்த்து பக்காவா ஆடுறாரு. ஸோ வந்துட்டு அவரே ஒரு லாங் இன்னிங்ஸ் வந்து எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடி கொடுத்துடுறாருங்கிறதால வந்துட்டு அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வீக்னஸ்லாம் தெரியாது. அதுவும் சூரியகுமார் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு எல்லாமே 360 டிகிரில வந்து அவர் சுத்தி அடிக்கிறாரு. நல்ல ஸ்வீப் ஷாட் வச்சிருக்காரு. ஸோ ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாலாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கிறதால அவங்களுக்கு அந்த இடத்துல அது தேவையில்லாத ஆப்ஷனும் அப்படின்னு தோணுது. இல்ல கண்டிப்பா ப்ரோ, குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ஸ் தான் மேட்டர். மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, லெஃப்ட் ரைட் வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் நான் ஒத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ஸ் வில் கம் இன் டு பிக்சர். ஸோ மிடில் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ஸோ இவங்க 3 பேர் வச்சுக்கலாம்.
ஃபாலோட் பை மிச்சல் சாண்ட்னர் 7 போட்டிருக்காங்க. பட் ஆனா இதுல வந்து சாண்ட்னர் 7 விளையாண்டா கண்டிப்பா பேட்டிங் வந்து மேபி மற்ற டீம்ஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கு பேட்டிங்ல, அது வந்து இல்லாம போகுமோன்னு தோணுது. சாண்ட்னர் அட் 8 would be ஐடியல் அண்ட் பெர்ஃபெக்ட். ஏன்னா சென்னையில் அவர் ஆடினப்பமே 8 வரைக்குமே பேட்டிங் இருந்துச்சு. ஸோ மேபி சாண்ட்னர் அட் 8 would be ஃபைன். மேபி இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆட வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மேட்சோட ப்ராக்ரஸ் பொறுத்து தான் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் கொண்டு வரணுமா இல்லை பவுலர் கொண்டு வரணுமான்னு முன்பே டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்புக்கு மோர் ஓவர் பேட்டிங் டிபெண்டன்சி தேவைப்படாது. ஒரு பேட்டர் உள்ள கொண்டு வரணுன்ற நீட் இருக்காது. சப்போஸ் இயர்லியரா விக்கெட் விட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பேட்டர் சாய்ஸ் போவாங்க. என்னோட பிளேயிங் லெவன்ல வந்துட்டு கரண் சர்மாக்கு இடம் இல்லை, ராபின் மின்ஸ் தான் ஆட போறாருங்கிறதால ஸோ ராபின் மின்ஸும் அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷன் கொடுக்குறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்துட்டு இது ஒரு டீசென்டான மிடில் ஆர்டர், டீசென்ட் இல்லை ரொம்பவே வெரி குட் மிடில் ஆர்டர். பவுலிங் வந்து ஸ்பின் பவுலர்ஸ் ஆடணும் அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் நீங்க ஆடுறீங்கன்னா அதுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் குஷன் இருக்கா? இப்போ மோர் ஓவர் முஜிப் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அந்த 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 கைண்ட் ஆஃப் பவுலர் தான் அவர் கூட யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்டட் லெவன்ல ஒரு 3 ஃபாரினர்ஸ் தான் வச்சிருக்கோம். அந்த இடத்துல அவர் கூட வரலாம், கரண் சர்மாக்கு பதிலாக வரலாம். சப்போஸ் ஃபார்ம் சரியில்லைன்னா, கரண் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா முஜிப் ரஹ்மான் உள்ள கொண்டு வருவார். ஜஸ்பிரிட் பும்ரா 2-3 வாரத்துக்கு ஆட மாட்டாருன்னு வச்சுக்கிட்டா பும்ராக்கு பதிலா கண்டிப்பா அவங்க ரீஸ்டாப்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீஸ்டாப்லி ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு பதிலா கரண் சர்மா தான் மறுபடியும் ஆடணும். ரீஸ்டாப்லி வந்து பும்ராக்கு பதிலா ஆடுவாரு. சோ இப்போ ஹர்திக் பாண்டியாலாம் அங்க யார் ஆடுவாரு? இல்ல அந்த இடம் பெரிய ஒரு கிரே ஏரியாவா தான் ப்ரோ இருக்கும். ஹர்திக் பாண்டியாலாம் ஷுவரா மிஸ் பண்ணுவாங்க. இல்ல கண்டிப்பா சேப்பாக்ல வில் மிஸ் ஹர்திக் ப்ரோ. தீபக் சஹர் இனிஷியலி ஹி கேன் ஸ்விங் த பால் அண்ட் டேக் யூ விக்கெட்ஸ். ஆனா அவர் இன்ஜுரி மேல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கு. சீசன் ஃபுல்லா அவைலபிளா இருப்பாரா அப்படின்னாலும் தெரியல. அண்ட் ஃபிட்னஸ் லெவல்லையும் வந்துட்டு அவரு போக வந்துட்டு கொஞ்சம் மோசமாயிட்டே தான் போனாரு. சிஎஸ்கேல இருந்தப்போ கூட இப்பெல்லாம் ஓடிஐ பவுலிங்கே 10 ஓவர்ஸ் போட்டு அசால்ட்டா நிக்கிறப்ப அவரால் 4 ஓவர்ஸ் கூட முழுசா போட முடியாத மாதிரி ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாரு அவரு. ஸோ மேபி அவர் ஃபிட்னஸ்ல அவர் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே எஃபெக்டிவா இருப்பாரு. பவர் பிளேல வந்துட்டு போல்ட்டுக்கும் தீபக் சகரும் நல்லா ஸ்விங் பண்ணி அவங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்காங்க. சொல்ற மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 2 to 3 வீக்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஆடுறதப்ப நீங்க ரீஸ்டாப்லி தான் கொண்டு வரணும். ஸோ ரீஸ்டாப்லி கொண்டு வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்க ஆஃப் ஸ்பின்னர், இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர் முஜிபுர் ரஹ்மான் நீங்க வெளில உட்கார வைக்கணும். வெளில உட்கார வச்சா நீங்க வந்து டாப் ஆர்டர்ல வில் ஜாக்ஸ் தான் ஆடணும். மிடில் வந்துட்டு திருப்பி பிளேயிங் அவனை மாற்றுவாங்களான்னா எனக்கு தெரியல. ஸோ வில் ஜாக்ஸ் தான் கண்டினியூ பண்ண போறாரு. ஸோ வந்துட்டு ரீஸ்டாப்லையும் ஸ்விங் பண்ணுவாரு. ஆனா வந்துட்டு சின்னசாமிலே அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. அவரோட ஸ்விங் வந்து அங்கே எஃபெக்டிவா இல்லை. எனக்கு தெரிஞ்சு மும்பைலையும் வந்துட்டு அவர் அடி வாங்குவாரு. நீங்க பும்ரா இல்லாதப்போ வந்துட்டு ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷனா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீபக் சகர் டெத்ல போட்டாலும் கன்ஃபார்ம் அடி இருக்கு, ரீஸ்டாப்லி போட்டாலும் கன்ஃபார்ம் அடி இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் நமக்கு தெரியும், அவர் பவர் பிளேயை தாண்டி எங்க போட்டாலும் பால்ல பிச்சில் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இல்லைனாலும் அவரை வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ டெத் பவுலிங் ஆப்ஷன் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஹர்திக் பாண்டியா தான் டெத் பவுலிங்க்கு வந்து ஒரு நல்ல பவுலர் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா அவருமே சிஎஸ்கே மேட்ச்ல ஆட போறது இல்லை. லேட்டர் ஸ்டேஜஸ்ல நீங்க ஒரு பவுலர் வச்சு டெத் பவுலிங்ல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் வந்து ரொம்பவே செட்டில்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆனா இல்ல பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு பவர் பிளே ஸ்டார்டர் ஓகே. ஆனா அங்க கண்டிப்பா தீபக் சகர்ல இருந்து ஒரு 3 ஓவர்ஸ் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா நல்ல ஒரு அசிஸ்ட் கிடைச்சதுன்னா. சிமிலர்லி ட்ரெண்ட் போல்ட்லயும் 3 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க 2 பேருமே நல்ல ஒரு அசிஸ்ட் கிடைச்சதுன்னா பிச்சில் இவங்க 2 பேரே பவர் பிளே கவர் பண்ணிடலாம். ரீசெண்டா அதுவும் தீபக் சகர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரிலையன்ஸ் லீக் ஒன்று இப்போ நடந்தது. அதில் ஒரு 5-4 எடுத்திருக்காரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஆகும். பேட்டிங்கும் அதில் ஓரளவு ஆவரேஜா பண்ணாரு. இல்ல இப்போ இன்னொன்னு என்னன்னா இந்த டீம் வந்து ஹைலி டிபெண்ட் ஆன் பும்ராஸ் ஃபிட்னஸ் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ நடுவில் திடீர்னு இப்போ ஷேன் பாண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னொரு இன்ஜுரி முதுகுல வந்துச்சுன்னா கெரியரே காலிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பார்த்து தான் ப்ரோ கொஞ்சம் ஆடணும் பும்ராவெல்லாம். ஏன்னா வந்து அப்படி ஒரு வேல்யூபிள் அசெட் எந்த டீமுக்காக இருந்தாலுமே வந்து மேட்ச் வின்னர். ஸோ அந்த ஒரு பிளேயர் இல்லைன்னா அப்படியே டீமோட காம்பினேஷனே அடி வாங்குது. பட் ஆனால் மும்பை தே ஆர் வெல் நோன் டு மேனேஜ் தேர் ரிசோர்சஸ். எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ மேபி கரண் சர்மாவை நல்லா ரோல் கொடுத்து ஆட வச்சு பேக் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் பவுலர் நீங்க ஆட வச்சீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் ஆட முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பின்னர் வச்சு போக முடியாது. ஸோ இன்னொரு ஸ்பின்னர் வேணும். ஸோ கரண் சர்மா தான் ஆடணும். டீமோட பவுலிங் வந்துட்டு டோட்டலி டிபெண்ட் ஆன் ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஆனா வந்துட்டு அதனால டீமோட மொரல் அஃபெக்ட் ஆகுமானா எனக்கு தெரியல, அவங்க வின்னிங் காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகுமானா எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவே லாங்கான பேட்டிங் லைனப். ஸோ இந்தியன் கோரான ஒரு பேட்டிங் லைனப், எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ரூவ்டு. ஸோ வந்துட்டு அந்த கொடுக்குற ரன்னை வந்துட்டு அவங்க எப்படியும் அடிச்சிருவாங்க. ஸோ
ஏன் இதனால வந்துட்டு அவங்க வின்னிங் காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகுமானா எனக்கு தெரியல. ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தா அவங்களுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். அப்படியே அழகா தூக்கி கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் உட்கார வச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அவங்க வந்து இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல 1ல முடிக்க போறாங்களா இல்ல 3-4 வர போறாங்களாங்கிறது தான் டிபேட்டு. ஆனா கண்டிப்பா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் வரதான் போறாங்க டாப்ல. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட யார் லீட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பூம்ராவும் ஆப்சன்ட். இப்போ யாரு லீட் பண்ணுவா? கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் தான். கண்டிப்பா சூர்யா தான். ஆமா, வேற ஆப்ஷன்ஸும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவர் ஆல்ரெடி மும்பை லீடும் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ நம்ம எம்ஐயோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துடலாம். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியாலாம் யார் யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆட போறாங்க, அப்படியே வேற ஏதாவது இன்ஜுரி ஆனா எந்த பிளேஸ்லாம் பேக்கப் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருக்காரு பாரு ஸ்குவாட்ல, அங்கட் பவான்னு சொல்லிட்டு. அவர் ஆல்ரெடி வந்து அண்டர் 19ல ப்ரூவன். அவரை வச்சு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை ஆல்வேஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுல ஓப்பன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் ஒரு சான்சஸ் கொடுத்து பார்ப்பாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லிட்டு. பூம்ராக்கு பதிலாக ஆப்வியஸா டாப்லேயே தான் போய் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. மும்பை இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் தேர் பேக்கிங் ஸ்ட்ரென்த் ப்ரோ. எப்பவுமே வந்து பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணி கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டுறதுல மும்பை ஸ்கவுட்டிங் டீம் அண்ட் the way they groomல அது இட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஏன்னா ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஹர்திகா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், எல்லாமே வந்து கத்துக்குட்டியா வந்தப்போ இந்த உலகத்துக்கு காட்டினது ஒரு மேஜர் பார்ட் மும்பைட்ட இருக்கு. கண்டிப்பா அந்த ஸ்கவுட்டிங் டீம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு, அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். அதே மாதிரி அவங்க அல்லா கசம்பர்னு ஒரு பிளேயர் எடுத்தாங்க. அவரும் வந்துட்டு இதாயிட்டாரு. இந்த சீசன் வந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதே பாத்தீங்கன்னா மும்பை வில் நாட் பிளே அகெயின்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் கேகேஆர். ஸோ இவங்க ரெண்டு பேரோடையுமே அவையில மேட்ச் கிடையாது. ரெண்டுமே வந்து நல்ல ஃபிளாட் ட்ராக்ஸ், நல்லா அடிச்சு நவுத்தலாம். இது வந்து மும்பை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வித் த பேட்டிங் பவர் தே ஹேவ், இந்த மாதிரி நல்லா பாட்டா விக்கெட்ல மேக்ஸிமைஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு அவே மேட்ச் இல்லாதது மேபி ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஆமா ப்ரோ, ஃபேன்ஸ்க்குமே இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நல்ல ஒரு ஆக்ஷன் மேட்ச் பார்த்துருக்கலாம். இல்ல ஃபேன்ஸுக்குலாம் அது டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்ல. எங்களுக்கு இது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, ஜெனரலா ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆப்வியஸ்லி அதே மாதிரி டீம்மே வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா மேபி கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ஸ், டர்னிங் ட்ராக்ஸ் எல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸ் மற்ற டீம்ஸ் அளவுக்கு இங்க ரிசோர்ஸ் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் ஓகே. முஜீப் நல்ல பவுலர், சாண்டன் நல்ல பவுலர், மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனா அதான் ஃபிட்னஸ் அகைன் பும்ராவோட ஃபிட்னஸ்னால முஜீப் ஆடுறதும் ஆடாததும் மேபி இட் டிபெண்ட்ஸ். ஆனா பட் ஓவரால் இந்த டீம் எங்கனாலும் பொழைச்சுக்கும் ப்ரோ. ஹோம்ல வந்து ஆர்ஆர் அண்ட் பஞ்சாபோட ஆட மாட்டாங்க. அவேல வந்து கேகேஆர் அண்ட் ஆர்சிபி ஆல்ரெடி நம்ம இப்ப பேசின மாதிரி தான், விச் இஸ் ஃபைன். ஹோம்ல வந்து பெருசா எந்த டீம்னாலும் மும்பை மேனேஜ் பண்ணிப்போம். அவேல கொல்கட்டா அண்ட் ஆர்சிபி ஒரு சின்ன மிஸ்ஸா இருக்கும் கண்டிப்பா. கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் பிலீஃப் இருக்கு. ஏன்னா இயர்லியானே ஒரு டீம் வந்து நீங்கள் விக்கெட் எடுத்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதுல இருந்து மீட்டு வர டீம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பவர் பிளேலேயே வந்துட்டு ஒரு 22, 24/3 அப்படின்லாம் வந்துருச்சுன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் டீம் வந்துட்டு நின்று ஆட தான் பார்ப்பாங்க. நின்று ஆட பார்த்தா ஆப்வியஸ்லி வந்து ஸ்கோர் போர்டு வந்து ட்ரபிள் ஆயிரும். ஸோ வந்துட்டு அந்த பவர் பிளே ஸ்ட்ரென்த் வச்சு அவங்க அங்கங்கே மேக்கப் பண்ணிடுவாங்க. அகைன் பும்ரா வந்துட்டா இது ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. Yeah, one of the best teams, bro. One of the best squads with excellent balance, stability, good leadership under Hardik Pandya. Already ஒரு டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு குஜராத்துக்கு. ஒரு டைம் ஃபைனல்ஸ் கூட்டு போனாரு, ஒரு இன்ச்ல மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் டைட்டில். பட் ஆனா ஹர்திக் பாண்டியா as a captain will do well. ஓகே, இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட அவுட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? அண்ட் பிளே ஆஃப் வருவாங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மித்யன். வரமாட்டான் வேற சொல்லுவியா நீ? இல்ல, நான் கண்டிப்பா ஒரு 8.5, 8.7 அந்த ரேஞ்ச்ல கொடுப்பேன். பிகாஸ் வெல் பேலன்ஸ்ட், எக்ஸலன்ட் ஸ்டெபிலிட்டி, கன் டீம் ப்ரோ. சீரியஸா as a யூனிட் கண்டிப்பா போன வருஷத்துக்கு என்னென்ன விட்டாங்களோ இந்த வருஷம் எல்லாத்தையும் திருப்பி பிடிச்சிருவாங்கன்னு ஒரு தாட் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி மும்பை வில் டூ வெல். ஷியோர் ஷாட் பிளே ஆஃப் ப்ரோ, 100% நம்பிக்கையா சொல்லலாம் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு. மும்பை இந்தியன்ஸ் அகைன் சொல்ல மாதிரி வித்தவுட் பும்ரானா நான் ஒரு 8 ரேட்டிங் கொடுப்பேன். வித் பும்ரானா கன்ஃபார்ம் 9 above தான். அண்ட் வித்தவுட் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா அப்படின்னா 7 தான். ஸோ கோயிங் ஃபர்தர் ஓவராலாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 8 to 8.5 கொடுக்கலாம். பும்ரா வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே 9 ஆயிரும். ரொம்பவே க்ரூம் பண்ணி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ அதுக்கான பலனை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை.
ஸோ வந்துட்டு ஒரு நல்ல சைடு, ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருக்க சைடு. ஸோ வந்துட்டு கன்ஃபார்மாக பிளே ஆஃப்ல எனக்கு வந்து டாப் ஆஃப் த டேபிள் முடிப்பாங்கன்னு தோணுது. நானுமே அதே தான் சொல்றேன். ஷுவர் ஷாட் வந்து பிளே ஆஃப் வந்துருவாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த டீம் நான் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட் பண்ணுவேன்னா 9+ தான் ஷுவரா. இப்போ பூமரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஹர்திக் விளாண்டாலும் சரி வரலாலும் சரி, டீம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு, முரல் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே கொண்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதிசயமா 3 பேரும் சேர்ந்து ஒரே டிசிஷனுக்கு ஒத்து போயிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்கன்னு. கன் டீம் ப்ரோ என்னன்னாலும். ஸோ ஆடியன்ஸ் உங்க கமெண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. சீசன் ஓப்பனர் இஸ் கமிங். மும்பை இந்தியன்ஸ், லெட்ஸ் ப்ளீட் ப்ளூ. யா, சீசன் ஓப்பனர் வருது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் லெட் பீட் yellow.